أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் சஹாபா தோழர்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதும் என்றும் நிலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, கடந்த வாரத்தில் இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியாரின் பண்புகள் என்கிற அந்த தலைப்பில் நாம் ஹுத்பா செய்திருந்தோம். இன்று அதனுடைய தொடராக ரஹ்மானுடைய அடியார்கள் யார் என்றால் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனன, அவர்கள் இந்த பூமியில நடக்கிற பொழுது பணிவோடு நடப்பார்கள். பணிவோடு நடக்குதல் என்பதை பற்றி நாம் பார்த்த அந்த செய்தியினுடைய தொடர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நடப்பதற்கு காலை கொடுத்திருக்கிறான் என்றால் மிகப்பெரிய நிஅமத், அல்லாஹ்வுடைய அருள் கொடை. நமக்கு காலில் நடக்க முடியாத ஒரு நிலை வருகிற பொழுதுதான் காலின் நடையின் அருமை நமக்கு புரியும். எனவே அதை நாம் புரிந்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் நம்முடைய நடையில் ஒரு ஒழுக்கத்தை நமக்கு கற்றுத்தருகிறான். இந்த கால் உனக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கிறது. எப்படியும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அல்ல, இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பதற்காக. எனவே தான் அல்லாஹ் ரஹ்மானுடைய அடியார்கள் இந்த பூமியில பணிவோடு நடப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே நாம் அல்லாஹ் வழங்கியிருக்கிற காலை கொண்டு நான் எப்படி வேண்டுமானால் நடப்பேன் என்கிற முடிவை எடுக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு ஹலக குல்ல தாப்பா, எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹ் எல்லா உயிரினங்களையும் மிம்ம தண்ணீரிலிருந்தே படைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு மின்ஹும் யம்ஷி அலா பாதுனிஹி, அவன் படைத்த படைப்பினங்களில் சிலவைகள் வயிற்றில் ஊர்ந்து நடக்கின்றன. ஒமின்ஹும் யம்ஷி அலா ரிஜ்லைன், இன்னும் சிலர்
அல்லது சிலது 2 கால்களால் நடக்கின்றன. ஒமின்ஹும் யம்ஷி அலா அர்பா, இன்னும் சிலது 4 கால்களில் நடக்கின்றன. யஹ்லுகுல்லாஹு மா யஷா, அல்லாஹ் நாடிய விதத்தில் அவன் படைக்கிறான். இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லா வஸ்துக்களின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே அல்லாஹ் நம்மை 2 கால்கள் கொண்டு நடப்பதற்கு அல்லாஹ் அந்த தாக்கத்தை, வலிமையை தந்திருக்கிறான் என்றால் அவனுடைய குத்ரத், அவனுடைய ஆற்றல், அதை நினைத்துப்பார். எனவே தான் நீ நடக்கிற பொழுது யம்ஷூன அலல் அர்தி ஹவுனா, இந்த பூமியில் பணிவோடு நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரொம்ப அமைதியாக, பணிவோடு, கண்ணியத்தோடு நடக்க வேண்டும். பெருமை பிடித்தவனாக நடக்காதே, பிறரை இழிவுபடுத்தும் விதமாக நடக்காதே. நன்மையை ஏவு, நடக்கிற பொழுது நீ செல்கிற வழியில் நன்மையை ஏவிக்கொண்டு செல். தீமைகள் நடந்தால் அவைகளை தடு, அவைகளை சுட்டிக்காட்டு. வருவோர் போவர்களுக்கு நீ சலாம் சொல்லி கொண்டு நட. இதெல்லாம் ஆதாபில் மஷி என்று சொல்வார். நடக்கிற பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள். நீ ஏதாகிலும் தேவைக்கு வெளியில் புறப்படுகிறாய் என்று சொன்னால் இங்கிட்டும் அங்கிட்டும் திரும்பி பார்க்காதே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்க்க மாட்டார்கள். அதே போன்று நீ சலாம் சொல்வதில் கூட சில விதிமுறைகளை சொல்லி தருகிறான். யுசல்லிமு ஸகீரு அலல் கபீர், சிறுவர்கள் பெரியவர்களை பார்த்தா சலாம் சொல்ல வேண்டும். இன்னைக்கு அதை யாருமே சிறுவர்கள் கடைபிடிப்பது இல்லை, நாம் சொல்லி கொடுப்பதும் இல்லை. ஒரு ராக்கிபு அலல் மாஷி, வாகனத்தில் செல்றவர், நடந்து செல்லக்கூடியவர்களை பார்த்து சலாம் சொல்ல வேண்டும். ஒல் மாரு அலல் காயித், அதே மாதிரி நடந்து செல்பவர் அமர்ந்திருப்பவருக்கு சலாம் சொல்ல வேண்டும். ஒல் கலீலு அலல் கசீர், குறைவான எண்ணிக்கையில் இருப்பவர்கள் நிறைவான எண்ணிக்கையில் ஒரு ஜமாஅத், அவர்களை பார்த்து சலாம் சொல்லட்டும். இதெல்லாம் நீ நடக்கிற பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு. இதையெல்லாம் சேர்த்து தான் அல்லாஹ் யம்ஷூன அலல் அர்தி ஹவுனா என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் பணிவோடு நடப்பார்கள். நீ நடக்கிற பொழுது பாதைகளில் கிடக்கிற கல்லை முல்லை அகற்றி விட்டு செல். அதே போன்று தொழுகைக்கு நடந்து வருவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இதா சுவிப லிஸ்ஸலாத்தி ஃபலா தஅதூஹா வ அன்தும் தஸ்அவுன, நீ தொழுகைக்கு இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால் வருகிற பொழுது ஓடோடி வர வேண்டாம். ஒரு ரக்காத்து முடிஞ்சா முடிஞ்சு போகட்டும், உனக்கு அவ்வளவு அக்கறையும் ஆர்வமும் அதனுடைய நன்மையை பெற வேண்டும் என்கிற ஆசை இருக்குமானால் முன்னாடியே வா. அதே சமயம் ஓடி வர வேண்டாம். நீங்கள் அப்படியானால் வர வேண்டுமானால் எப்படி வர வேண்டும் தெரியுமா? அலைக்கும் பிஸ் சக்கீனா என்று சொன்னார். அமைதியாக வாருங்கள், துமனீனத்தோடு வாருங்கள், வக்கார் கண்ணியத்தோடு வாருங்கள். அல்லாஹ்ட்ட வந்து நிக்க போகிறோம். சோம்பேறித்தனமாக அதுக்காக வேண்டி இகாமத் சொல்லும் போது நம்ம ஓடி போகக்கூடாது என்பதற்காக வேண்டி சோம்பேறித்தனமாக வராது, நிதானத்தோடு வா. ஃபமா அத்ரக்தும் ஃபஸல்லு வமா ஃபாதக்கும் ஃபஅதிம்மு, நீ வந்து எந்த ரக்அத் உனக்கு தப்பி விட்டதோ அதை நீ தொழுது பூர்த்தி செய்து கொள், கிடைக்கிற ரக்அத்தில் சேர்ந்து கொள் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு நடக்கிற பொழுது ஒரு ஒழுங்கை சொல்லி தந்திருக்கிறார். அதே மாதிரி பெண்கள் நடப்பது, அதுல உள்ள ஒழுக்கத்தை சொல்லி தரப்படும். எவ்வளவு அற்புதமான மார்க்கம் பாருங்க. இபாதுர் ரஹ்மான் என்கிற வசனத்தில் யம்ஷூன அலல் அர்தி ஹவுனா என்பதற்கு இவ்வளவு தஃசீர். எத்தனை வார வேண்டுமானாலும் இந்த ஒரு வசனத்தினுடைய ஒரு துணுக்கை வைத்து பல வாரங்கள் பேசுகிற அளவுக்கு விளக்கங்கள் உள்ளே கிடக்கின்றன. அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கிறான். ஒரு பெண் எப்படி நடக்க வேண்டும், வஸ்து தரீக் நடக்கக்கூடாது. இன்னைக்கு அதையெல்லாம் இன்னைக்கு மீறப்படுவதை பார்க்கிறோம். வழியின் பாதையினுடைய மத்திய பகுதியில் பெண்கள் நடக்கக்கூடாது. பெண்கள் தடுக்கப்பட்டிருக்கிறார். பெண்கள் வரும் பொழுது ஓரங்களில் வாருங்கள். சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் நாங்கள் ஓரங்களில் வருகிற பொழுது எங்களுடைய ஆடைகள் சுவர்களில் பட்டு
அது இழுத்து கொள்ளும். சுவர்ல உள்ள அந்த பிசிறுகள் எங்களுடைய ஆடையை இழுக்கும். அந்த அளவுக்கு நாங்க சுவரோடு ஒட்டி நடப்போம். காரணம், ஆண்கள் நடந்து போறாங்க. எனவே இன்று பார்க்கிறோம், சமமாக நம்ம தான் ஒதுங்கி போக வேண்டியிருக்கு. பெண்கள் சாலையின் மத்திய பகுதியில் செல்வதை பார்க்கிறோம். நம்ம ஒதுங்கி போக வேண்டியிருக்கு. நமக்கு வெக்கமாக இருக்கிறது நடப்பதற்கு. அவர்களுக்கு அதை பற்றி எல்லாம் இல்லை. நான் எல்லாத்தையும் சொல்ல இல்லை, அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். நிறைய பாக்கியசாலிகள், நிறைய கண்ணியமான பெண்கள் இருக்கிறாங்க. எனவே நிறைய பெண்களை பார்க்கிறோம், வாக்கிங் என்கிற பெயரால் நடங்க, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நடங்க. அதை இஸ்லாம் தடுக்கவில்லை. ஆனால் நடப்பதில் ஒரு பக்குவம் இருக்கிறது. ஊரு கதை, உலக கதையெல்லாம் பேசிக்கொண்டு, நீ உலகத்தை பற்றி பேசிட்டு போ, பரவாயில்லை, உன் வீட்டு கதையை பேசிக்கொண்டு போவது, இதெல்லாம் நடையில் நாம் மீறுகிற ஒழுக்கமற்ற நடை என்கிற அடிப்படையில் தான் பார்க்கப்படுகிறது. எனவே பெண்கள் நடப்பதற்கு அப்படிப்பட்ட ஒரு விதிமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்றான் சூரத்து நூர்ல, வலா யضربن بأرجلهن ليعلم ما يخفين من زينتهن. ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஒரு பெண் எப்படி நடக்க கூடாது என்பதையும் நமக்கு குர்ஆன் சொல்லி தருகிறது. வலா யضربن بأرجلهن, உன்னுடைய கால்களை தட்டி நடக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? ليعلم ما يخفين من زينتهن, அவர்களுடைய மறைக்க வேண்டிய அலங்காரத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக, தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கால்களை தட்டி நடக்கிறார். அன்றைய இந்த வசனத்தினுடைய பின்னணியை பார்க்கிற பொழுது, அன்றைய ஜாகிலத்து பெண்கள் என்ன செய்வார்கள் என்றால், நடப்பார்கள். அவர்கள் காலில ஒரு வளையம் மாட்டியிருப்பார்கள். அந்த வளையத்தில் ஹல்கால் என்கிற அந்த மணிகள் தொங்கிக் கொண்டிருக்கும். கொலுசு, இப்ப இன்னைக்கு கொலுசுன்னு சொல்றோம்ல, அதே மாதிரி கொலுசு அனுபவிச்சிருப்பாங்க. அதுல மணிகள் தொங்கும். அதை தட்டி அவர்கள் நடக்கிற பொழுது ஓசை எழுப்பும். செல்கிற ஆண்கள் எல்லாம் திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டும், பார்க்க வேண்டும் என்பதற்காக, அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்படி நடக்கிறார். இன்னும் சில ஜாகிலியத்து பெண்கள், அவர்கள் போட்டிருக்கிற அந்த வளையத்தில் மணி இல்லாமல் இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட என்ன செய்வார்களாம், அதை 2 கால்களை கொண்டு தட்டுவார்கள். அதுல தட்டுகிற பொழுது ஓசை ஏற்படும். அதை அல்லாஹ் தடுக்கிறார். நீ சலங்கை வைத்த கொலுசு போடாத. அதே மட்டுமல்ல, நீ போடுகிற வளையம் அதில் சலங்கை இல்லை என்பதற்காக வேண்டி உன்னுடைய காலை தட்டி ஓசை எழுப்புகிறாய். போகிற ஆண்கள் எல்லாம் திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காக இப்படி செய்வது தடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஜாகிலியத்து பெண்கள் இப்படி செய்வார்கள். மடமை காலத்து பெண்கள் இப்படி செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் அதை தடுக்கிறான். எனவே தான் இஸ்லாம் நமக்கு ஒரு பெண் செல்கிறாள் என்பதை பிற ஆண் தெரிந்து கொள்ளாத அடிப்படையில் செல்ல வேண்டுமா? நறுமணம் பூசி செல்லாத. எதற்கு தடுக்கப்பட்டிருக்கிறது? உன்னுடைய நறுமணத்தை நுகர்ந்து கொஞ்சம் ஒரு பார்வை, தப்பான பார்வை உள்ளவர்கள் உன்னை பார்ப்பார்கள். அதனால் ஏற்படுகிற விளைவுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் விட்டு வைக்கல. சொல்றாங்க, ஐயுமா இம்ரஅத்தின் இஸ்தஅதரத் ஃபமர்ரத் அலா கௌமின், ஒரு பெண்மணி நறுமணம் பூசி இருக்கிறார், ஆண்கள் சென்று கொண்டிருக்கிற பகுதிக்கு செல்கிறார், அவர்கள் அதனுடைய வாடையை நுகர்கிறார்கள். ஃபஹிய ஜானியா, அவ அறியப்பட்ட விபச்சாரி. இன்னொரு ரிவாயத்துல அவ விபச்சாரி. ஏனென்றால் நறுமணம் பூசி பிற ஆண்களை ஈர்க்கிறாள். விபச்சாரி மட்டுமல்ல, குல்லு ஐனின் ஜானியா, பார்க்கிற ஒவ்வொரு கண்களும் விபச்சாரம் செய்கிறது. அவ அப்படி போறாண்டா, இவன் திரும்பி பார்க்கிறாளே, இவனும் விபச்சாரம் செய்கிறான். விளக்கம் எழுதுறாங்க அறிஞர்கள், ஒரு ஆண் பார்வையால் விபச்சாரம் செய்கிற ஒரு காரியத்தை இந்த பெண் செய்ததால் அவன் பார்த்தவனுடைய குற்றமும் சேர்ந்து இவள் மீது சுமத்தப்படுகிறது. எவ்வளவு பெரிய பாவம்! நீ அத்தரை தேய்ச்சிட்டு போய் பிற ஆண்களை பார்க்கிற மாதிரி ஈர்ப்பை ஏற்படுத்த, அவனுடைய எண்ணம் எதுவாக இருக்கலாம், ஆனால் ஒரு ஆண் உன்னை திரும்பி பார்க்கிறான். அவன் பார்க்கிற பொழுது அது விபச்சாரமாக ஆகிவிட்டது. அந்த விபச்சாரத்திற்கு நீ காரணமாக இருந்த காரணத்தால்
அவன் செய்த பாவம், அவனுக்கு அந்த பாவம் கொடுக்கப்பட்டு பாவம் செய்வதற்கு அவனை தூண்டிய காரணத்தால் உனக்கும் அதிலிருந்து பங்கு இருக்கிறது என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அப்போ நம்முடைய நடையில் இந்த அடிப்படையும் புரிந்து கொள்ள வேண்டும். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றில் ஒரு செய்தி குர்ஆன் சொல்லுகிறது. மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஹிஜ்ரத் போனாங்க, மதியன் என்கிற பகுதி. அந்த பகுதிக்கு செல்கிற பொழுது அங்க எல்லோரும் தண்ணி இறைத்து கொண்டிருந்தாங்க. 2 பெண்மணிகள் மட்டும் தண்ணி இறைப்பதற்கு ஒதுங்கி நின்றார்கள். அப்ப கேட்டாங்க, என்ன விஷயம்னு கேட்டாங்க. என்னுடைய தந்தை வயது முதிர்ந்தவர், இந்த கூட்டத்துல வந்து தண்ணி இறைக்க முடியாது, ஆண்கள்லாம் தண்ணி இறைக்கிறாங்க, என்னால முடியல. உடனே மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தண்ணீர் இறைத்து கொடுத்து விட்டு அவர்கள் ஒரு மரத்தடியில படுத்திருக்கிறார். அப்ப இந்த பெண்மணி 2 பேர்கள் தண்ணி இறைத்து கொடுக்கப்பட்ட பெண்மணிகள், அதில் ஒருவர் வருகிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஜஅத்துஹு இஹ்தாஹுமா தம்ஷி அல இஸ்திஹ்யா قالت. அந்த பெண்மணி இருவர்களில் ஒருவர் வருகிறார். அல்லாஹ் அதை சொல்லும்போது தம்ஷி அல இஸ்திஹ்யா, வெக்கத்தோடு அவர்கள் நடந்து வந்தால், அவங்க நடையிலேயே வெக்கம் இருந்தது. ஒரு பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும். அதனாலதான் அந்த வரலாறு சொல்றான். அந்த பெண்மணி யாருன்னு அல்லாஹ் சொல்ல இல்ல, அந்த பெண்மணியுடைய தந்தை பேரை சொல்ல இல்ல, அந்த மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை கூட குறிப்பிட இல்ல. அதுக்கு முன்னாடி உள்ள செய்திகளை வைத்து அறிஞர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்றாங்க. ஆனால் இதில் நமக்கு யார் என்பது அல்ல, இதிலிருந்து என்ன பாடம்? அந்த பெண்மணி ஒரு ஆணை சந்திக்க வருகிற பொழுது தம்ஷி அல் இஸ்திஹ்யா, வெக்கத்தோடு நடந்து வந்தாள். ஒரு பெண்ணுகிட்ட வெக்கம் இருக்கணும், நடையில் வெக்கம். அப்படி வந்தாள். காலத், வந்து சொன்னாங்க, இன்ன அபி யதுஊக, என்னுடைய தந்தை உங்களை அழைக்கிறார். எப்படி கூப்பிடையில, வாங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடையில. ஒரு பெண் ஒரு ஆணை என் வீட்டுக்கு வா என்று முகாத்தப், நேரடியாக அழைப்பது இருக்கிறது, அதில் கூட வெக்கம். என்னுடைய தந்தை உங்களை அழைக்கிறார், நான் அழைக்கல, என்னுடைய தந்தை அழைக்கிறாய். அவங்களுடைய அந்த இது மாதிரி ஒரு பெண் பேச வேண்டுமா? இன்ன அபி யதுஊக லியஜ்ஸியக அஜ்ர மா ஸகைத லனா, எங்களுக்கு தண்ணீர் புகட்டிய காரணத்தால் அதற்கு கூலி தருவதற்கு என்னுடைய தந்தை உங்களை அழைக்கிறார். இதுல இந்த வரலாறை சொல்வது நோக்கம் அல்ல, இதுல ஒரு பெண் எப்படி நடக்க வேண்டும் என்கிற பாடத்தை அல்லாஹ் சொல்லி தருகிறான். இதுல பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுல கூட இன்னொரு கிராத், இன்னைக்கு நம்முடைய ஹாஃபிதுகள் இதை ஓதுகிற பொழுது தம்ஷி அல இஸ்திஹ்யா என்று நிறுத்தி காலத் இன்ன அபி யதுஊக என்று ஓதுவார். ஆனா இன்னொரு கிராத் எப்படி இருக்கிறது என்றால், ஃபஜாத்து இஹ்தாஹுமா தம்ஷி அல இஸ்திஹ்யா இன் காலத், இஸ்திஹ்யா இன் காலத். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் நடையில் மட்டுமல்ல, காலத், அவர் சொல்லுகிற பொழுது சொல்லிலும் வெக்கம் இருந்தது, அழைக்கிற பொழுது அந்த அழைப்பில் வெக்கம் இருந்தது. இப்படி ஓதுனா அந்த அர்த்தம் வந்துடும். அல இஸ்திஹ்யா இன் காலத். அப்படி நம்ம ஓதுறது இல்லை. நம்முடைய ஹுஃபாதுகள் அவங்க மனனம் செஞ்சிருக்கிறது இப்படித்தான். அலா இஸ்திஹ்யா, அலா இஸ்திஹ்யா, அலாண்டு பிரிச்சு ஓதுனா இஸ்திஹ்யா காலத், அப்படிதான் ஓதுறாங்க. ஆனால் இப்படி ஓதினால் இஸ்திஹ்யா இன் காலத், அவள் வெக்கத்தோடு நடந்து வந்தால், பேசுகிற பொழுது வெக்கத்தோடு பேசினாள். அப்ப அந்த அளவுக்கு 2 வகையாக அதனுடைய அர்த்தம் வர்ற மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தை அமைத்திருக்கிறான். அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கலாம், எப்படி சொல்லி இருக்கலாம்? தம்ஷி முஸ்தஹியா அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டும். வெக்கப்பட்டவளாக நடந்து வந்தால் அப்படிதான் சொல்லி இருக்கணும். சாதாரணமா ஒரு அரபில ஒரு வார்த்தை அமைக்க வேண்டும் என்றால் அப்படிதான் சொல்லி இருக்கணும். ஆனா அல்லாஹ் அப்படி சொல்ல இல்லை. இதுல பாருங்க, மொழி ரீதியாகவும் இதுல ஆழமான அர்த்தம் இருக்குது. இது எல்லோருக்கும் புரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. புரிகிறக்கூடியவர்களுக்கு இதுல படிப்பினை இருக்கிறது என்பதற்காக வேண்டி சொல்லுகிறேன். அல்லாஹ் சொல்லுகிற பொழுது முஸ்தஹியா என்று சொல்லாம அலா இஸ்திஹ்யா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. இதில் அதிகப்படியாக ஹம்சா, சீன், தா, இந்த 3 எழுத்துக்கள் அதிகப்படியாக வந்திருக்கிறது. இதன் மூலமாக என்ன அர்த்தம் என்றால், இயற்கையாக வெக்கப்படக்கூடியவள் என்கிற அர்த்தம் இருக்கிறது. முஸ்தஹியான அப்படி அல்ல,
ஒரு ஆளை பார்த்ததுனால வெக்கம் வந்தது அப்படின்னு வரும். ஆனா அலஸ்திஹியா என்று சொன்னால் இயற்கையிலேயே வெக்க வந்தது. எதை மாதிரி? அலா குலுக்கின் அலீம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் ரசூலுல்லாஹ்வை பார்த்து, து குலுக்கின்னு சொல்லல, அலா குலுக். காரணம் ரசூலுல்லாஹ்வுக்கு இயற்கையிலேயே நற்குணம் இருந்ததுன்னு அர்த்தம். இல்லைன்னா அவர்களுக்கு நற்குணம் தற்காலிகமா வந்தது இல்லை, இயற்கையிலேயே நற்குணம். அதே மாதிரி வார்த்தை இங்க சொல்றான். அந்த பெண்ணு ஏற்கனவே அவளுக்கு அந்த வெக்கம் இருந்தது. இவ்வளவு ஆழமா அல்லாஹ் சொல்கிறான் என்றால், ஒரு பெண்ணிடத்தில் நடையிலும் வெக்கம் இருக்க வேண்டும், அவளுடைய பேச்சிலும் வெக்கம் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ரப்புல் ஆலமீன் சொல்லித்து. அப்ப இப்படித்தான் ஒரு பெண் நடக்க வேண்டும். அப்படித்தான் நடக்கிறார்களா? இன்னைக்கு பார்க்கிறோம், நமதுடைய ஊருடைய கலாச்சாரத்தை பார்க்கிறோம், சீரழிந்து போய் கிடக்கிறது. நாம் கவலைப்பட வேண்டிய விஷயம், இந்த நேரத்தில் ரொம்ப கவலைப்பட வேண்டும். நம்முடைய சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? சரி, நம்முடைய முன்னோர்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். முன்னோர்களுடைய கற்பனை, முன்னோர்களுடைய ஆசை. நமது ஊரில் பெண்கள் துவக்க பள்ளி, ஆண்கள் துவக்க, அதே மாதிரி பெண்கள் மேல்நிலை பள்ளி, பெண்களுக்கென்றே தனி. எந்த ஊர்லயும் அப்படி இருக்காது. இந்த ஊரில் மட்டும்தான் சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுது ஆண் தனி பெண் தனி. ஏன் அப்படி பிரித்தார்கள்? ஒழுக்கத்தோடு படிக்க வேண்டும் என்பதற்காக. படிக்க வேண்டும் பிள்ளைகள், ஆண்களும் பெண்களும் படிக்க வேண்டும். ஆனால் ஒழுக்கம் பிரதானம். ஒழுக்கம் இல்லாவிட்டால் எவ்வளவு பெரிய சீரழிவுகள் ஏற்படும் என்பதற்கு இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆணும் பெண்ணும் இரண்டரை கலந்து படிக்க கூடாது என்பதற்காக வேண்டி துவக்க பள்ளியில் இருந்தே அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை துவங்கினார்கள் நம்முடைய முன்னோர்கள். அதனால தான் அரசினர் துவக்க பள்ளி, 1ஆம் வகுப்பிலிருந்து படிச்சுட்டு வா, பெண்கள் தனியாக படி, ஆண்கள் தனியாக படிக்கட்டும். அதே மாதிரி மேல்நிலை பள்ளி அப்படித்தான் இருக்க வேண்டும். மேல் வகுப்புக்கு போனால் அப்படித்தான். அடுத்து என்னன்னா, கல்லூரியில போய் ஒன்னா கலந்துக்கிறாங்க. கல்லூரிக்கு செல்கிற பொழுது அங்கு நடைபெறுகிற அட்டகாசங்கள், பிள்ளையை இழந்து விடுகிறோம். நிறைய இடங்கள் அப்படி நடக்கிறது. இங்கிருந்து தனியாக பயணமாகிறது. சென்னையில படிக்கிறாங்க பிள்ளைங்க, வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் படிக்கிற பெண்கள் தனியாக செல்கிறார்கள். என்ன மார்க்கம் இதை சொல்லுகிறதா? நம்ம எல்லாம் முஸ்லிமாக இருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் எவ்வளவு தூரத்துக்கு சொல்லுகிறான். நடையிலேயே ஒரு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிற மார்க்கம். தனியாக செல்கிறார். சென்னையில பார்க்கிறோம், படிப்பது கல்லூரி, தங்குவதற்கு தனி விடுதி, 4 பெண்கள் 3 பெண்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு விடுதியில அவர்கள் ஒரு வீடு எடுத்து தனியாக தங்குறார். அவளுக்கு துணைக்கு யார் இருக்கிறாள்? இல்லை. என்ன தைரியம் பாருங்கள். நாம் என்ன சொல்கிறோம் என்றால், மார்க்கம் இதை அனுமதிக்கிறார். அது மட்டும் பாருங்கள். இதை சொல்ல போகிற பொழுது இவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்தினுடைய இன்னைக்கு உள்ள கலாச்சாரத்தை பற்றி தெரியாது. இதுதான் இன்னைக்கு இதை மாதிரியான விஷயங்களை பேசக்கூடியவர்களுக்கு சமூகம் கொடுக்கிற பட்டம். இவர்களுக்கு என்ன உலகம் தெரிய போகிறது? இவர்களெல்லாம் கிணற்று தவளைகள், எப்படி வேணாலும் சொல்லி போங்க, ஆனால் ரப்பு கிட்ட வந்து மாட்டிக்கிற கூடாது. எங்க கடமை அதையெல்லாம் சொல்ல வேண்டும். இன்னைக்கு நடக்கிறது, தவறுகள் நடக்கிறது என்றால் அனைவர்களும் இதில் குற்றவாளி, யாரும் தப்பிக்க முடியாது. அப்படியானால் அதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் நாம் கண்டிப்பாக இதை சுட்டி காட்ட வேண்டும். தனியான பயணங்கள், பெண்கள் கல்லூரிகள்ல, பெண்களுக்குன்னு கல்லூரி நடத்தப்படுகிறது. அதுல அந்த வாகனத்துல செல்கிற பொழுது பார்க்கிறோம், எந்த பெண்கள் செல்றாங்க அதுதான் நீங்க பார்க்க வேண்டும். இஸ்லாமிய பெண்கள், ஹிஜாப் அணிந்த பெண்கள், ஒரு இஸ்லாமிய சமூகத்தில், குடும்பத்தில், பாரம்பரியமான குடும்பத்தில் உள்ள பெண்கள் போகிற பொழுது பார்க்கிறோம், வெடி சத்தங்களும் சிரிப்புகளும் அந்த வாகனத்தில். நம்ம எல்லாம் காதுல கேட்காமையா இருக்கிறோம். இப்படியான என்ன ஒரு பண்பாடை நாம் படித்து கொடுத்திருக்கிறோம். அந்த கல்வி அதை படித்து கொடுக்காத நமக்கு தெரியும். அந்த கல்வி, அவர்கள் படிக்கிற கல்வி அந்த பண்பாடை கற்றுக் கொடுக்காது. அது சம்பாதிக்கிறதை மட்டும்தான் படித்து கொடுக்கும். நான் அடிக்கடி சொல்றது, நம்ம படிக்கிற இந்த கல்வி இருக்கிறது எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்பதை மட்டும் படித்து கொடுக்கும். உள்ளபடியாக உங்களுடைய பெண் பிள்ளைகள் படித்து விட்டு வந்து நல்ல சம்பாதிப்பார்கள், அதை கற்று வருகிறார்கள், சந்தேகம் இல்லை. நான் அதை கூடாது என்றெல்லாம் சொல்லவில்லை. அதே சமயம் அவர்களுக்கு பண்பாட்டை நம்முடைய குடும்பத்திலிருந்து படித்து கொடுங்கள். பார்க்கிறோம், வாகனத்தில் போகிற பொழுது என்ன வகையான சத்தங்கள். அந்த பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் தானே அதில் செல்கிறார்கள்.
அப்படி ஆட்டம் போட்டு கொண்டு போவதை பார்க்கிறோம். அங்கும் ஆணும் இருக்கத்தான் செய்கிறான், சாலைகளிலும் மற்றவர்கள் கவனிக்கத்தான் செய்கிறார்கள். சிலர் அதில் வீழ்ந்து விடுகிறார்கள், சில இளைஞர்கள், அதனால் அவர்களை பின்தொடர்கிறார்கள். அதற்கு பிறகு நடக்கிறதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்படிப்பட்ட தவறுகள் நடக்கிறது. ஆணும் பெண்ணும் கலப்பதால் ஏற்படுகிற ஒரு பயங்கரம் நம்முடைய பெண்களுக்கு ஆபத்து. விபச்சாரம் மலிந்து காணப்படுகிறது. ஆணும் பெண்ணும் கலந்து விட்டாலே அது நடக்கும். அதுக்கு தான் இஸ்லாம் தடுக்குது. அதே போன்று ஒரு பெண் ஆணும் தனிமையில் இருந்தாலே அந்த ஆபத்து ஏற்பட்டு விடும். அப்ப இவைகள்ல இருந்து நம்முடைய சமூகத்தை பாதுகாக்க வேண்டுமானால் முதல்ல வெட்கத்தை கற்றுக் கொடுங்க பிள்ளைகளுக்கு. அதுக்கு தான் மார்க்க சொல்லுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஹயாஉ மினல் ஈமான். வெட்கம் என்பது ஈமானில் ஒரு பகுதி. ஒருத்தர்கிட்ட ஈமான் இருக்குதா இல்லையா என்பதை வெட்கத்தை வைத்து முடிவு செய்து விடலாம். ஈமானுக்கும் வெட்கத்திற்கும் அவ்வளவு தொடர்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஹயாஉ லா யஅதி இல்லா பிகைர். ஒரு ஆள்கிட்ட வெட்கம் இருந்தால் அவள் கண்டிப்பாக நன்மையை தவிர எதையும் செய்ய மாட்டாள். வெட்கம் அவ்வளவு பெரிய கடிவாளமாக இருக்கிறது. அல் ஹயா குல்லுஹு கைர் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். வெட்கம் என்பது அனைத்தும் நன்மையையே கொடுக்கும். வெட்கம் ஒருவர்கிட்ட இருந்தால் வீரமும் இருக்கும். வெட்கம் ஒருவர்கிட்ட இருந்தால் அவர்கிட்ட இதயம் சுத்தமாக இருக்கும். வெட்கம் ஒருவர்கிட்ட இருந்தால் இதயம் விசாலமாக இருக்கும். வெட்கம் ஒருவர்கிட்ட இருந்தால் அல்லாஹ்வுடைய அச்சமும் வந்துவிடும். ஏனென்றால் ஈமான் இருக்கிறது என்று அர்த்தம். ஒரு மனிதன்கிட்ட வெட்கம் இல்லை என்றால் அவன் எப்படி வேண்டுமானால் நடக்கட்டுமே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் வெட்கத்தை வலியுறுத்தினார். ஒரு மனிதன்கிட்ட வெட்கம் இருந்தால் அவ யம்ஷி மஷியன் முஸ்தகீமா, அவ சரியான நடையாக நேரான நடையாக நடப்பாள். எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு வெட்கம் இல்லை என்றால் அவன் நாடியதை செய்து கொள்ளட்டும். அதுதான் ஒண்ணு வெட்கமே இல்லையே, எல்லாத்தையும் செய்து கொள்ளலாம். தடுக்கப்பட்டது அனைத்தையும் செய்ய ஆரம்பித்து விடுவான். எனவே வெட்கம் மிகவும் பிரதானம். அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆபத்தான காலத்தில் இருக்கிறோம். எனவே இஸ்லாம் நடையில் நமக்கு இப்படிப்பட்ட ஒழுக்கத்தை சொல்லித் தருகிறது. இதை நம்முடைய மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து வெட்கத்தை ஊட்டி அவர்களை நாம் நல்ல ஈமான்தாரிகளாக உருவாக்க வேண்டும். அது நம் அனைவர்கள் மீதும் கடமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கூட்டத்தில் நம்மை அனைவர்களையும் சேர்த்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அன்பான சகோதரர்களே, வெட்கம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. பெண்களுடைய நடையில் ஒழுக்கம் இருக்க வேண்டும். அவருடைய நடையில் ஒழுக்கம், உடையில் ஒழுக்கம், பார்வையில் ஒழுக்கம், பேச்சில் ஒழுக்கம், கட்டுப்பாடு. எதற்கு இதெல்லாம்? பேச்சில, நடையில, உடையில, இவைகளிலெல்லாம் ஒழுக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்வது எதற்கு தெரியுமா? தவறுகள் நடக்காமல் இருப்பதற்காக வேண்டி. நிறைய பேர்கிட்ட அதை சொல்லும்போது எங்க பிள்ளை சரியாத்தான் இருக்கும். நிறைய பெற்றோர்களுக்கு இப்படிப்பட்ட தைரியம், பிள்ளைகள் மேல ஆழ்ந்த தைரியம் இருக்கிறது, அபாரமான தைரியம் இருக்கிறது. என் பிள்ளை நல்ல பிள்ளை என்று அந்த பிள்ளைகளை தூய்மைப்படுத்துவதில் பெற்றோர்கள் முன்னணியில் இருக்கிறார்கள். அதுவே உங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்வதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. நம்ம பிள்ளை மேல நம்பிக்கை வைக்கிறதுல தப்பு இல்லை. அதே சமயம் நம்முடைய பிள்ளைகளும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் என்கிற மனநிலையை பெற்றோர்களே நீங்கள் முதல்ல உணர்ந்து கொள்ளுங்கள். எனவே அவர்கள்ட்ட கட்டுப்பாடு இருக்கிறதான்னு பாருங்க. எல்லாத்திலும் கட்டுப்பாடை மீறுகிற பொழுது கண்டிப்பா தவறு நடக்கும். ஹயா இல்லைன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துவிடும். அது மட்டுமல்ல, அவர்கள் கட்டுப்பாடை இழக்கிற பொழுது, வெட்கத்தை விடுகிற பொழுது மார்க்கத்தை விட்டு வெளியில போயிடுவாங்க. வெட்கத்துக்கும் ஈமானுக்கும் தொடர்பு இருக்கு. மேல உள்ள ஹதீஸ்ல பார்த்தோம். வெட்கத்தை அவர்கள் இழக்கிற பொழுது ஈமானை விட்டு போய் முர்த்ததா போயிடுறாங்க. பாக்குறோமா இல்லையா? வெட்கம் இல்லை. உனக்கு ஹயா இருந்தானா நீ முர்த்ததா மாறி இருப்பாயா? ஹயா இல்லை என்பது ஈமானை அவள் அடமான வைத்து விடுகிறாள். வெட்கம் இல்லை. அதுக்குத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹயாஉ மினல் ஈமான். வெட்கம் ஈமானில் ஒரு பகுதி. வெட்கம் ஒரு ரிவாயத்தில் ஈமானில் ஒரு ஷுஅபான்னு சொன்னாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வெட்கமே ஈமான் என்று சொல்லி இருக்கிறாங்க.
அப்போ உன்ட்ட வெக்கம் இல்லை என்றால் ஈமானை இழந்து விடும். மறந்துடாதீங்க, நம்ம பிள்ளைகளுக்கு வெக்கத்தை போதித்து கொடுப்போம், வெக்கத்தை உருவாக்கும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உருவாக்க வேண்டும். ஒரு ஆண் பெண்ணுகிட்ட பேசுறதுக்கு ஆணும் வெக்கப்பட வேண்டும். வெக்கப்பட மாட்டேங்கிறானே, கொச்சையா பேசுறானே, அசிங்கமா பேசுறானே, இரண்டு அர்த்தங்கள் வர்ற மாதிரி பேசுறானே, ஆண் பேசுகிறான். ஒரு பெண்ணுகிட்ட பேசுகிறோம், ஆணும் வெக்கப்பட ஹயா உனக்கு இருக்க வேண்டும். அதே மாதிரி பெண்ணும் ஒரு ஆணுகிட்ட பேசுகிற பொழுது வெக்கவர். வெக்கத்தை இழக்கிறார் என்றால் உஷாராயிருங்க, ஈமானை இழப்பதற்கு தயாராயிட்டான் அர்த்தம். ஒரு பெண்ணோ ஆணோ வெக்கத்தை இழக்கிறான் என்றால், வெக்கம் இல்லாம இருக்கிறான் என்றால் அவன் எதற்கும் தயார். ஈமானை இழந்து விடுவான், ஈமானை இழந்து விடுவான். அதுதான் நம்ம பார்க்கிற காட்சிகள். அருமையானவர்களே, என்ன பாரம்பரியம்! இஸ்லாமிய ஊர் என்று சொல்கிறோம், நமக்கும் இஸ்லாத்திற்கும் பெருமையாக பேசிக் கொள்கிறோம். 1200 ஆண்டுகளை கடந்து விட்டது நமது ஊருக்கு இஸ்லாம் வந்து. பாரம்பரியம், ஹிஃபாதுகள் நிறைய இருக்கிறாங்க, எங்க பார்த்தாலும் ஹாஃபிதுகள். இதுல வர நம்ம ஹிஃபுது போட்டி வேற வைத்திருக்கிறோம், கிராத்து போட்டி, குர்ஆன் மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ் எங்க பார்த்தாலும் சரி. ஹந்தூரி என்கிற பேரால் அது பிதஅத்து, அது ஷிர்க்குங்கிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள நடக்கிற சில விஷயங்கள் பார்க்கிறோம். சுபு தொழுதுட்டு சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா குர்ஆன் ஓதுற சத்தம், ஹத்துமுல் குர்ஆன் ஓதுறாங்க, அந்த அவுலியாக்களுக்கு போய் சேர். அதுல நமக்கு பஞ்சாயத்து இருந்தாலும் கூட ஓதுவது குர்ஆன், அழகிய கிராத்துகளை கேட்கிறோம். அற்புதமாக ஓதுகிற சின்ன சின்ன பிள்ளைகளா ஓதுறாங்க. எந்த ஊரிலும் இல்லாத ஒரு பாரம்பரியம், பெருமையும் இந்த ஊருக்கு இருக்கிறது. அதனால தான் மற்றவர்கள் இந்த ஊர்ல வாழணும், ஈமானோடு இருப்பதற்கு இந்த ஊர் தகுதியானது என்று வெளியூர்ல இருந்து படையெடுத்து இங்க வந்து குடியிருக்கிறாங்க. இதெல்லாம் பெருமையாக பேசுகிற நாம், நிறைய ஆலிம்கள் இருக்கிறாங்க, நிறைய விஷயங்களை பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, இத்தனை ஜும்ஆ பள்ளி இருக்கிறது. இதெல்லாம் இருக்கட்டும், ஒழுக்கத்தோடு இருக்கிறார்களா பெண்கள்? இதுக்கு எனக்கு பதில் சொல்ல முடியவில்லை. நம்ம தான் தீர்மானிக்க வேண்டியிருக்கு. ஏன் அந்த ஒழுக்கம் பறந்தது? கேட்டா படிக்கிறதுக்கு இஸ்லாம் தடை செய்யவில்லை. எல்லாரும் என்ன, குர்ஆனே முதல்ல இக்ரானா வந்துச்சு, இக்ரான் மட்டுமா வந்துச்சு? நான் அடிக்கடி சொல்றது உண்டு, நம்மள நிறைய பேர் இந்த தத்துவத்தை பேசு. முதல்ல அல்லாஹ் இறக்கும்போது இக்ரான் தானே இறக்கணும், இக்ரான் இறக்கணும். அல்லாஹ் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், அதையும் சேர்த்து ஓதுங்க. வெறுமன படின்னு அல்லாஹ் சொல்லல, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், யார் நம்மை படைத்தானோ அவனுடைய பெயர் கொண்டு ஓதுங்க. அல்லாஹ்வுடைய பெயர் கொண்டுதான் படிக்க சொல்லுது மார்க்கம். அல்லாஹ்வுடைய பெயர் கொண்டு என்பதற்கு நிறைய அதனுடைய உள் அர்த்தங்கள் ஏராளம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பெயர் கொண்டு என்றால் ஷரியத்துக்கு முரணாக அந்த படிப்பு இருக்குமானால் லா இக்ரா, படிக்காதே. இக்ரான்னு சொல்ற குர்ஆன் வெறுமன இக்ரான்னு சொல்ல இல்லை, அதை மட்டும் எடுத்துட்டு நம்ம பேசக்கூடாது. படிக்க சொல்லுது, படிக்க சொல்லவில்லை. எப்படி சொல்லி இருக்கிறது? அல்லாஹ்வுடைய திருநாமம் கொண்டு படி என்று சொல்லி. அப்படின்னா அர்த்தம் என்ன? படிக்கும் போதெல்லாம் பிஸ்மில்லா சொல்லுன்னு மட்டும் அர்த்தம் இல்ல. அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக, ஷரியத்துக்கு மாற்றமாக, ஹிஜாபுக்கு தடையாக, அல்லது உன்னுடைய ஈமானை இழந்து விட்டு படிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த படிப்பு எனக்கு தேவையில்லை. தனித்து தான் இருந்து ஒரு பெண் படிக்க வேண்டும், ஆணும் பெண்ணும் கலந்துதான் படிக்க வேண்டும், ஒரு ஆணோடு தொடர்பு வைத்து தான் படிக்க வேண்டும் என்றால் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்பதற்கு முரணாகிவிடும். படி, அல்லாஹ்வுடைய திருநாமம் கொண்டு படி. அல்லாஹ் ரசூல் எப்படி படிக்க சொன்னார்களோ அப்படியான ஒழுக்கங்களோடு படி. உன்னுடைய பார்வையில், உன்னுடைய ஆடையில், உன்னுடைய எல்லா விஷயத்திலும் ஒழுக்கம் இருக்க வேண்டும். அதான் ஈமான். நீ என்னைக்கு ஹயாவை, வெக்கத்தை விடுகிறாயோ அன்றோடு உன்னுடைய ஈமானில் பலகீனம் ஏற்பட்டு விடும். இதை ஒவ்வொருவர்களும், ஒவ்வொரு பெற்றோர்களும், பொறுப்பாளிகளும் உணர வேண்டும். நம்ம அனைவர்களும் இதுவும் கடமை. இந்த ஊர்ல ஒரு தவறு நடக்குது, ஒரு பெண்ணு விபச்சாரியாக ஆகிவிட்டால், ஒரு பெண்ணு அவள் ஒரு முருத்தத்தாக போய்விட்டால், இஸ்லாமிய ஷரியத் நம்ம கையில, இஸ்லாமிய சட்டம் இருக்குமானால், தப்பா புரிஞ்சுக்கிறாதீங்க, இஸ்லாமிய அரசாங்கம் நம்ம கையில இருக்குமானால் அவளை கொல்ல வேண்டும். மார்க்கத்தின் அடிப்படையில், மார்க்கம் அடிப்படையில் சொல்கிறேன். நமக்கு இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் இப்ப நம்ம அதிகாரத்தை கையில் எடுக்க முடியாது. இன்னைக்கு ஒரு நாட்டில் நம்ம வாழ்றோம்னா இந்த சட்டம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் நம்ம கடைபிடிக்கும். அதுதான் இஸ்லாம். நம்ம சட்டத்தை கையில் எடுப்பதல்ல. ஆனால் உண்மையிலேயே ஷரியத்து சட்டமாக இருக்குமானால்
முருத்தத்தாக ஆகிவிட்ட ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவளை கொல்ல வேண்டும். அவள் உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவள். இப்படிப்பட்ட முருத்தத்தாக போவதற்கு யாரு காரணம்? அதையும் இங்க அந்த கேள்விக்கு பதில் பெற்றோர்கள் மட்டுமல்ல, பெரியவர்கள் மட்டுமல்ல, ஜமாத்துக்கள் மட்டுமல்ல, ஊருடைய எல்லோருமே ஒட்டுமொத்தமாக அதனுடைய பொறுப்பாளிகளாக இருக்கும். இவ்வளவு ஜமாத்து வச்சிருக்கிறோம், இவ்வளவு கட்டுப்பாடு. என்ன கட்டுப்பாடு? பெண்களுடைய ஒழுக்க ரீதியான என்ன விஷயத்தில் கட்டுப்பாடு வச்சிருக்கிறோம்? யார் யாரெல்லாம் ஊர்ல வந்துட்டு போறாங்களே அவர்களை பற்றி எல்லாம் நம்ம கேட்க முடிகிறதா? யாரு வருகிறான்னு தெரியல. வருகிறான், கடைசியில ஒரு பெண்ணை அவன் எடுத்துக்கொண்டே ஓடி விடுகிறான். வருகிறான், ஒழுக்கமாக இருக்கிற பெண்களை தூக்கிவிட்டு செல்ல விடுகிறான். பெண்கள் இஸ்லாம் அல்லாத பெண்களோடு பழகுவதிலும் கவனமாக இருக்க வேண்டும். நிறைய ஒழுக்கக்கேடுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கு. நிறைய மாற்று மதத்தினர்கள் நம்முடைய பெண்களை குறி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சும்மா பேசிக்கொண்டு இருப்பது மட்டுமல்ல, அதற்கு ஒரு காரணம் நம்முடைய பெண்கள் மாற்று மத பெண்களோடு தொடர்பு வைத்து, இதெல்லாம் நான் இவ்வளவு தூரத்துக்கு இப்படி தெளிவாக பேச வேண்டுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் சொல்லாமல் என்னால் இருக்க முடியவில்லை. நம்முடைய பெண்கள், இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாம் அல்லாத பெண்களோடு தொடர்பு வைக்கிற பொழுது அவர்கள் தங்களுடைய சகோதரர்கள்ட்ட நம்முடைய பெண்களை பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் அங்கிருந்து இவர்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது வேற வேற தப்பான அசிங்கமான காட்சிகளை அனுப்புகிறார்கள். கடைசியில இந்த பெண்ணு, ஈமான்ல பலகீனமாக இருக்கிற பெண்ணு, வெட்கம் இல்லாத இந்த பெண்ணு தன்னை பறி கொடுத்து விடுகிறாள். இதெல்லாம் அடிப்படையை முதல்ல புரிந்து அவைகளிலிருந்து நம்முடைய சமூகத்தை பாதுகாப்பதற்கு நாம் எல்லாம் ஒவ்வொருவர்களும் மீது கடமையா இருக்குது. அல்லாஹ் கிட்ட அவ்வளவு பேர் பதில் சொல்ல ஆகணும். இஸ்லாத்துக்கு 10 பேரை கூப்பிட்டோம், தாவா சென்டர் வைத்திருக்கிறோம், அதெல்லாம் இருக்கட்டும். இங்கிருந்து 10 பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்க, 15 பேர் இங்கிருந்து போகிறான். ஒரு ஆள் போகட்டுமே. இஸ்லாம் தீனுல் இஸ்லாத்தை கிடைத்த பிறகு நம்முடைய சமூகத்திலிருந்து ஒருவன் வெளியானாலும் கூட இதோட பெரிய கேடு, தப்பான ஒரு பாவமான காரியம் எது இருக்க முடியும்? நான் 5 பேரை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துட்டேன், அதெல்லாம் இருக்கட்டும்பா. உன்னுடைய சமூகத்திலிருந்து 2 பேர் போயிட்டாலே முர்த்தத்தா, அதுக்கு என்ன செய்ய போற? விபச்சாரியா போயிட்டாலே. நம்முடைய மார்க்க விபச்சாரிக்கு ஒரு தண்டனையை சொல்லுகிறது, அதே மாதிரி முர்த்தத்துக்கு ஒரு தண்டனையை சொல்லுகிறது. அப்ப இதெல்லாம் இன்னைக்கு சமூகத்துல நடைபெறக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கிறது. எனவே அருமையானவர்களை, இதற்கு பெரியோர்கள், ஜமாத்தினர்கள், அங்கங்க அங்கத்தினர்கள் அவனை இவனை குறை சொல்றது அப்படிங்கிறது இல்லாம முதல்ல சமூகத்தினுடைய பாதுகாப்புக்கு நீங்கள் அதிகமாக கவலைப்படுங்கள், அதற்கு சிந்தியுங்க, அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு முயற்சியை எடுங்க. இல்லை என்றால் எங்கோ நடக்கிறது என்று இல்லை, நாளைக்கு அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நம்முடைய குடும்பத்திலும் நம்ம பிள்ளைகளை ஒழுக்கமாக தான் வளர்க்குறோம், நம்ம ஒழுக்கமாக தான் இருக்கிறோம். ஆனால் பிள்ளைகளை வெளியில் அனுப்புகிற பொழுது பிள்ளைகளை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் ஒழுக்கத்தோடு இருப்பார்களா என்று நமக்கு தெரியவில்லை. என் பிள்ளை ஒழுக்கமா தான் இருக்குதுன்னு சொல்லிக்கிறோம், ஆனால் ரோட்ல போறவன் ஒழுக்கமா இருப்பானாங்க நமக்கு தெரியாது. அப்ப அந்த பாதுகாப்பை நாம் எடுக்க வேண்டும் என்றால் அருமையானவர்களே, அதற்கு நம்முடைய ஜமாத்துகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு நல்ல முடிவை எடுத்து, அதே மாதிரி கல்லூரி நடத்தக்கூடியவர்கள் அவர்களுக்கு சொல்றோம், கல்லூரியை உங்களுக்கு சேவை மனப்பான்மை, நல்ல திட்டம், நம்ம ஊருக்கு கல்லூரியை கொண்டு வந்து அதெல்லாம் புகழுக்குரியது, மாஷா அல்லாஹ், அது நீங்க இஹ்லாஸா செஞ்சா அல்லாஹ் கூலியை தருவான். ஆனால் இந்த பெண்கள் இப்படி தவறாக போவதற்கு கல்லூரி நடத்தக்கூடியவர்களுக்கும் கடமை இருக்கிறது. அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஒழுக்கத்தை பற்றி என்ன சொல்லி கொடுத்தீங்க? ஆணும் பெண்ணும் சேர்ற மாதிரி ஒரு நிலை இருக்கிறது, அதற்கு ஏதாவது கட்டுப்பாடு வச்சிருக்கீர்களா? அப்ப அதெல்லாம் உங்கள் மீது கடமை விசாரிக்கப்படும். பிள்ளைகள் அந்த அவர்கள் வரக்கூடிய அந்த வாகனங்கள்ல என்ன நடக்கிறது அது தெரியுமா உங்களுக்கு? ஆக இதெல்லாம் உங்கள் மீது கடமை. எனவே கல்லூரி நடத்தக்கூடியவர்களும் கவனத்தோடு இருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய சமூகத்தை ஒழுக்கத்தோடும் ஈமானோடும் இஸ்லாத்தோடும் கடைசி வரைக்கும் இந்த சமூகம் ஒரு இஸ்ஸத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும். அது மாதிரி தவறு செய்தவர்களுக்கு அல்லாஹ் மாற்றத்தை கொடுத்து கல்புகளிலே ஈமானிய ஒளியையும் ஜோதியை கொடுத்து நேர்வழியை கொடுத்து அவர்கள் எல்லாம் மீண்டு இஸ்லாமிய சமூகத்திற்கு வர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொள்வோம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதிக்ருல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.